எப்பவுமே அண்டமான் வந்தாவே எனக்கு இங்கே உள்ள காய்கறி, மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லனா, வீட்டு பக்கத்தில கண்டிப்பா அந்த மாரி குளம் வச்சு மீன், வாத்து எல்லாமே வளர்ப்பாங்க. அவங்க அதிகமா இங்கே கடையில எதுவுமே வாங்க மாட்டாங்க. இங்கே அதிகமா வெங்காயம், தக்காளியோட யூஸ் பண்ணாமயே சமைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி இங்கே ஹஸ்பண்ட் வீட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பங்காலிஸ்ங்க. தமிழ்கார ஃபேமிலின்னு கணக்கு பண்ணால் ஒரு 5 ஃபேமிலி தாங்க இருப்பாங்க. அதிகமாக இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே பங்காளிக்காரங்க தான் இருக்காங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாக. அந்த பஸ்தியில் இப்போ சொல்லப்போனால் ஒரு பஸ்தின்னு சொன்னோம்னா ஒரு 3 ஃபேமிலி இருப்பாங்க. மொத்தம் மிலான் கிராம்லேயே ஒரு 5 ஃபேமிலி கிட்டே இருக்காங்க. ரொம்ப பக்கம்னா இருக்காதுங்க, கொஞ்சம் தூரமாக தான். ஏன்னா வயல்வெளியை தான் சுற்றி அதுக்குள்ள ஒரு வீடு வச்சு அதை சுற்றி ஒரு குளமா தோட்டம் எல்லாமே இங்கே தாங்க. பாக்கு இல்லாமல் ஒரு வீடே இருக்காது. அவங்கள சுற்றி பாக்கு தோட்டம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா பாக்கில் அவ்வளோவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி காய்கறி எல்லாமே போடுவாங்க. தர்பூசணி